கோயிலுக்கு அந்த பொண்ணு போக அந்த பொண்ணு பின்னாடியே இவரும் கோயிலுக்கு போக அந்த பொண்ணு பின்னாடியே சுத்தாம முன்னாடி சுத்துவாரு. உடனே அந்த பொண்ணு கேட்கும், நீ ஏன் என் பின்னாடி சுத்துறீங்க அப்படின்னு கேட்க, நான் உன் பின்னாடி சுத்தல, உன்னுடைய முன்னாடி தான் சுத்துறேன் அப்படிங்கிறாரு. உடனே ஹீரோயின் பின்னாடி இருந்த ஃபிகர் எல்லாமே கோரஸா, இப்படிப்பட்ட ஒரு ஆளு உன் முன்னாடி சுத்தினாலும் சரி இல்ல உன் பின்னாடி சுத்தினாலும் சரி உனக்கு ஓகே இல்லாட்டி சொல்லு, நாங்க ஓகே பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஓகே பண்ணிக்கிறாங்களா? ஓகே பண்றதுக்காண்டி அலைவாங்க போல இருக்கு. ஓகே மட்டும் தான் சொன்னேன். அப்புறம் ஹீரோயின் கிட்ட ஹீரோ கேட்கிறாரு, உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்க, என் பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போக அவர் எண்ணெயை ஊத்தி வலிக்கு விழ வச்சு அவனுடைய இடுப்பை பிடிச்சுக்கிறாரு. அப்ப பக்கத்துல இருந்தவங்க எல்லாருமே ஹீரோயின் பேரை சொல்லி கத்த, ஹீரோயின் பேரு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ஹீரோ பன்னிக்குட்டிக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. பாருங்க, இல்ல பார்க்க முடியல, அப்படிதான் இருந்துச்சு. இப்படி ஹீரோயின் பின்னாடி ஹீரோ சுத்திட்டு இருக்க ஹீரோயின் சொல்றாங்க, இனிமே பின்னாடி வராதீங்க, எனக்கு சங்கட்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ சொல்றாரு, இனிமே நான் பின்னாடி வர மாட்டேமா, என் காதல் உண்மையா இருந்துச்சு அப்படின்னா நீயே என்ன தேடி வருவ அப்படிங்கிறாரு. இன்னும் இந்த உலகம் நம்பிக்கிட்டா இருக்கு. என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.